ஒரு நேர்மையான மருத்துவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 600 மீட்டர் கூட கிடையாது, 2 மருத்துவமனைகள். ஒன்னு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இன்னொன்னு தமிழ்நாடுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 2 பெரிய மருத்துவமனைகள். இந்த 2 மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நோயாளிகளோட நிலையை கொஞ்சம் யோசிச்சுக்கல. இதனால என்ன நடக்கும் கேட்பீங்க. இதனால என்ன நடக்கும்னா, பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரைக்கும் ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க, மருத்துவமனையில் வந்தீங்களா கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்காங்க, நோயாளிகள் இருக்கான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சத்தம் இருக்கு பாருங்க, அது பெரிய பிரச்சனை நோயாளிகளுக்கு. சத்தம் எவ்வளவு எழுப்பப்படுன்ற முதல் விஷயத்த இவங்க பேசவே இல்லை. ஃபார்மாரக கார்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமானது இந்த சத்தம் தான். எடுத்துக்காட்டு சொல்றேன், இந்த வகையான கார் எல்லாமே 130 டெசிபல். அந்த விமானம் இறங்கும் போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குமா, அது எவ்வளவு நினைக்கிறீங்க? 70 டெசிபல். 70 டெசிபல் அது வந்து இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிற சுமார் 500 மீட்டருக்கு உங்களால் அந்த சவுண்ட் பாருங்க, அந்த சவுண்ட் பாருங்க, அது பெரிய அளவில் அதிர்வு உருவாக்கும். அதை விட 2 மடங்கு சவுண்டு இந்த கார் ரேஸ் உருவாக்கும். அதுவும் நைட்டு நடத்துறாங்க, பகல் நேரத்தில் நைட்டு நடத்துறாங்க. நைட்டு எல்லா நோயாளிகள் ஆரம்பிச்சு சர்ஜரி வரைக்கும் நடக்கிற நேரம்.